மறுநாள் அலுவலகத்தில் வள்ளியை கவனித்த முருகனுக்கு மனதில் என்னவென்னவோ தோன்றியது. வழக்கம் போல் அவள் கலகலப்பாக இருப்பதாக தெரியவில்லை. உற்று பார்த்தபோது பனிமூட்டம் மூடிய சோலை போல் மங்கியிருந்தது முகம். டீ நேரம் வரை காத்திருக்க பொறுமையில்லாமல் அவளுடைய கேபினுக்கு வந்தான். ஹாய் என அவள் அருகே இருந்த இருக்கையில் அமர்ந்தான். என்ன பண்ற? பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சுள்ளென்ன விழுந்தாள். பரவாயில்ல, எப்பொழுதும் போல் நக்கலாகத்தான் பேசுகிறாள். முகத்தில் இருக்கும் சோர்விற்கும் அவளுக்கும் சம்பந்தமில்லை. ஏன் டென்ஷன் ஆயிருக்கே? என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அது தப்பா? என்ன இருந்தாலும் பொம்பளைங்கிறத நிரூபிச்சிடுறீங்க. உங்களை எவ்வளவுதான் படிக்க வச்சு பெரிய பதவியில கொண்டு வச்சாலும் அந்த பாத்திரம் விளக்குறதுல இருந்தும் துணி துவைக்கிறதுல இருந்தும் உங்க மனசு வெளிவரல பாரு. ஏன் விண்வெளியில பறந்துகிட்டு இருக்கேன், அகழ்வாராய்ச்சி செய்துகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் இல்லை? இப்போ உனக்கு என்ன வேணும்? வந்ததும் வராததுமா நீயும் வேலை செய்யாம என்னையும் வேலை செய்ய விடாம பண்ற என முறைத்தாள். முறைத்த கண்கள் வழக்கமான பளபளப்பையும் ஜொலிப்பையும் இழந்ததை போல் இருந்தது. ஏன் டல்லா இருக்க? அத கேட்கதான் வந்தேன். கண்ணெல்லாம் சோர்வா இருக்கு, ஏதோ தூங்காத மாதிரி. ஆமா, ராத்திரி பூரா தூங்கல. அவனுக்கு இதயத்தின் சில நரம்புகள் மழுக்கென உடைந்ததை போல் இருந்தது. ஒரு இளம் பெண்ணுக்கு இரவில் உறக்கமில்லை என்றால் என்ன அர்த்தம்? ஊரு சனம் தூங்கிடுச்சு, ஊதக்காத்தும் அடிச்சிடுச்சு, பாவி மனம் தூங்கலையே என்ற பாட்டிற்கு வள்ளி படுக்கையில் புரள்வதை போன்ற காட்சி மனதில் புரண்டது. கன்னி பெண் கண்ணில் உறக்கம் வராமல் புரண்டால் என்ன அர்த்தம்? காதல் என்றுதானே அர்த்தம். தூங்காத கண்ணொன்றொன்று, துடிக்கின்ற நெஞ்சொன்றொன்று என்றெல்லாம் காதல் கொண்ட மனதைத்தானே கவிஞர்கள் பாடுகிறார்கள். அப்படியானால் இவளுக்குள் காதல் வந்துவிட்டதா? பெண் பார்த்து விட்டு போனதுமே காதல் வந்துவிடுமா? இதென்ன அந்த கால காதலா? அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்ற கதையா? வந்தவன் ஒரே பார்வையில் இவளை வீழ்த்தி விட்டானா? ரொமான்டிக் பார்வை என்பதா? எனக்கு அப்படி பார்க்கவே தெரியவில்லையா? தன்னையே நொந்து கொண்டான். தூங்காத காரணத்தை அவனே கற்பித்துக் கொண்டாலும் கேட்காமல் இருக்க முடியலை. ஏய், காஃபி குடிக்கலாமா? எப்படியாவது அவளுடன் கேண்டீன் செல்ல நினைத்தான். அங்கே வைத்து ஒருவேளை இவள் வந்து போன மாப்பிள்ளையை பற்றி உருகினாள். அவளுடைய மனதை மாற்றி என் காதலை சொல்லிவிட வேண்டும். இதை விட்டால் பிறகு வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டால் காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேத்து வந்தவன் கொண்டு போன பழமொழியை இந்த தலைமுறையிலும் நிரூபித்த பெருமை என்னையே சேரும். அவள் மேசையின் ஒரு பக்கம் இருந்த தன் பேகை எடுத்து அதிலிருந்து பிளாஸ்கை எடுத்தாள். என்னது? காஃபி. நீதானே கேட்ட? வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். போதும், உன் வீட்டுக்கு வரும்போதுதான் வேற வழி இல்லாம உன் அம்மாவோட முகத்துக்காக அந்த கழனி தண்ணிய குடிக்கிறேன்னா பிளாஸ்க்லயும் கொண்டு வந்து இங்கேயும் கொள்றியா? அட பாவி, அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு காஃபியே நான் குடிச்சதே இல்ல ஆண்டி அப்படின்னு முன்ன பின்ன காஃபியே குடிக்காதவன் மாதிரி பேசுவ. இப்ப கழனி தண்ணிங்கிற? உனக்கு எவ்வளவு திமிரு! இனிமேல் அந்த பக்கம் நீ வந்துருவ என சீறினாள். அந்த சீரில் இதுவரை இருந்த அவளுடைய சோர்வான முகத்திற்கு கொஞ்சம் உற்சாக பவுடர் அடித்ததை போல் இருந்தது. பொலிவு பூசியதை போல் இருந்தது. சிரிப்பும் கடுப்பும் கலந்து தவழ்ந்து கொண்டிருந்தது. இப்ப வர்றையா என்ன? அவன் சற்றே மிரட்ட அவள் எழுந்து கொண்டாள். பாத்தியா, உனக்கே அந்த கழனி தண்ணியை குடிக்க விருப்பமில்லை என சிரித்தவனே ஆபீஸ்னு பாக்குறேன் என எச்சரித்து தொடர்ந்தாள். இருவரும் அலுவலக கேண்டீனுக்கு வந்தார்கள். காலை நேரமாதலால் கூட்டமில்லை. கேண்டீன் ஊழியர்கள் சிலர் வேலையை போட்டுவிட்டு அல்லது வேலையை அலட்சியமாக சுறுசுறுப்பில்லாமல் செய்து கொண்டு பேசிக்கொண்டு பெரிதாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லா இருக்கைகளும் காலியாக கிடந்தன. நல்லதொரு தனிமை. இதை பயன்படுத்திக்கொள். காதலை சொல்லிவிடு. அவனுடைய மனம் அவனை தயார்படுத்துவதில் முனைந்தது. ஓரிடம் வந்து அமர்ந்தனர். காஃபிக்கு சொல்லிவிட்டு அவளை ஏறிட்டான். இப்ப சொல்லு, ஏன் ராத்திரி பூரா தூங்கல? கன்னத்தில் கைதாங்கி அவளுடைய முகத்தை ஆராய்ந்தான். மேசைக்கு வந்த காஃபியை எடுத்துக்கொண்டு ஒரு வாய் உறிஞ்சியவள் ப்ஷ் என்றாள். ஏன், காஃபி உங்க வீட்டு கழனி தண்ணியை விட கேவலமா இருக்கா என்றான். நான் ப்ஷ்ன்னு சொன்னது காஃபிக்கில்ல, கை கூடாது என் கல்யாணத்துக்காக. வாய் வரை காஃபியை கொண்டு போனவன் பெரும் குளிர்காற்று தரும் குளிர்ச்சியை தாங்க முடியாதவனாய், கை கூடாதா? வாவ் என பெரிய ஒரு புஸ்வானம் கொளுத்தி பொங்க விட்டு அதன் நட்சத்திர ஜொலிப்பில் ஊடுருவி மிதந்து கழித்தான். ஏன்? மகிழ்ச்சி பொங்கி மனதின் பிரவாகம் முகத்தில் முற்றும் தெரிந்து விடாதபடி மறைக்க முயன்றபடியே பாவமான பாவனையை படரவிட்டு கேட்டான்.
எங்கம்மாவுக்கு மாப்பிள்ளையோட அம்மாவே பிடிக்கல. ஏன், அதிகமா டிமாண்ட் பண்றாங்களா? இல்ல, அவங்க இருக்கிறதே பிடிக்கல. புரியல, அவங்க இருக்கிறதே உயிரோட இருக்கிறதே பிடிக்கல. திக்கென அதிர்ந்தான் முருகன்.